சேது தமிழ்ச்செல்வி பிரியறதுக்கு காரணமே ஐஸ்வர்யா தானே. தனமே உண்மையை நிரூபிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வியோட விருது வாங்குற விழால எல்லாருமே கலந்துக்க வீட்டுக்கு வந்த சேதுவை பார்த்ததும் இங்க ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, மாமா அதான் தமிழ்ச்செல்வி விருது வாங்குற விழா முடிஞ்சிருச்சுல, நம்ம அழகருக்கும் உடம்பு சரியாயிடுச்சு, பால் பவுடரும் ஒத்துக்குச்சு, அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமாமா, நமக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தாவோ கிட்ட வந்து, அடியே கூறு கெட்டவளே, நேரம் என்னாச்சு தெரியுமா? இந்த நேரம் அர்த்த ராத்திரியில குழந்தைய தூக்கிக்கிட்டு என்னடி எங்க போக போறீங்க? வீட்டுக்கு தானே போனோம், எதுவா இருந்தாலும் காலையில போலாம், பேசாம போய் உள்ள படுக்கிற வேலையை பாரு. டே சேது, நாளைக்கு கிளம்புறதா உறுதியாகி போயிடுச்சு, நீ அழகரை கொடு, நான் கொண்டு போய் மீனாட்சி பக்கத்துல படுக்க வைக்கிறேன், 2 குழந்தையும் ஒன்னோடு ஒன்னா கடைசியா சந்தோஷமா இருந்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா குழந்தைய தூக்க, அப்பத்தா நானும் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க மீனாட்சி கூட போய் சந்தோஷமா இங்க சேது விளையாடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க குடிசையில தனியா உக்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த அங்க ஐஸ்வர்யாவுக்கு ஈஸ்வரி ஃபோன் பண்றாங்க. ஏய் ஐஸ்வர்யா, என்ன சேது கூட போய் இப்போ சந்தோஷமா இருக்கல? ஆமா, நீ இங்க இருக்கும்போதுதான் பேய் பேய்னு பயந்துகிட்டு இருந்த, இப்போ சேது உன்னை நல்லா பாத்துக்கிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி அங்க ஐஸ்வர்யா கிட்ட கேட்க, எங்க ஆண்டி, நான் அங்கேயே தனியா இருந்திருப்பேன் போல இருக்கு, அங்க இருக்கிறதும் ஒண்ணுதான் இங்க இருக்கிறதும் ஒண்ணுதான், இங்கேயும் இப்ப நான் குடிசைக்குள்ளதான் தனியா தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அழகரை தூக்கிக்கிட்டு அந்த மீனாட்சி கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக தமிழ்ச்செல்வி எல்லாம் குடும்பமா அங்க குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபம் தான் வருது, அதனால தான் நான் இங்க தனியா உக்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க. ஏய் கூறு கேட்டவளே, இதுக்காகவா உன்னை சேதுவுக்கு திட்டம் போட்டு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அதான் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, பேசாம சேதுவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வர வேண்டியது தானே, என்னமோ விருந்துக்கு போன இடத்துல தங்கன மாதிரியல அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, இல்லாண்டி நானும் சேது மாமாவை எத்தனையோ தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேன், இன்னைக்கு தான் அந்த தமிழ்ச்செல்விக்கு ஏதோ விருது கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பி போச்சு, சேது மாமாவும் என்னையும் அழைச்சிக்கிட்டு போனாரு, அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிறா எரியுது, என்ன பண்ணி தொலையிறது? சேது மாமா வந்தா தானே என்னால் அந்த வீட்டுக்கு வர முடியும், அப்படியே நான் இங்கே தமிழ்ச்செல்வியோடு விட்டுட்டு வர முடியாதுல்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, விடிஞ்சதும் சேதுவை கூப்பிட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. சரிங்க ஆண்டி, இந்த சேது மாமாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக இருந்திருக்கலாம் போல இருக்கு. நீங்கள் ஏதோ திட்டம் சொன்னீங்க, நானும் தமிழ்ச்செல்வி குரலில் பேசி கடைசியில் தமிழ்ச்செல்வியையும் சேது மாமாவையும் பிரித்து இப்போ சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை அந்த பாவம் தானா என்னவோ தெரியல, இப்படி கிடக்கிறேன். ஏய் ஏய் ஐஸ்வர்யா, உன்னை நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்படி வெளியே இருக்கும்போதோ இல்லை ஆட்கள் இருக்கும்போதோ இந்த மாதிரியெல்லாம் அந்த தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து அந்த தமிழ்ச்செல்வி குரலில் செல்லப்பாண்டிக்கிட்ட பேசின விஷயத்த சொல்லாதேன்னு பேசாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு எங்கன்னா புத்தி கித்தி இருக்கா? இங்க பாரு, உன் வாழ்க்கை நீயே நாசம் பண்ணிப்ப போல இருக்கு, பேசாம போனை வை, இதை பத்தி எதுவும் பேசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போனை வைக்க, அதே நேரம் ஸ்பீக்கர்ல இருந்து இங்க ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்க ஒட்டு மொத்தத்தையும் வெளியே இங்க அழகருக்கு பால் புட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிசுக்குள்ள வந்த நேரமா பார்த்து இங்க செல்லப்பாண்டி ஒட்டு மொத்த எல்லாத்தையும் அங்க வெளியே இருந்து ஒட்டு கேட்டுறாரு. அடிப்பாவி, அப்போ தமிழ்ச்செல்வியோட குரல்ல தான் நீ என்கிட்ட போன்ல பேசினதா? மாப்பிள்ளை இது தெரியாம ஒன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, என் பொண்ணு வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியே, நீ எல்லாம் உன்னாலாம் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட செல்லப்பாண்டி வேக வேகமா இங்க தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்குள்ள வர, அதே நேரம் போன அப்பாவை இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனமோ வெளியே வராங்க. அப்பா என்னப்பா, அழகரோட பால் புட்டியை எடுத்துட்டீங்களா? நான் எடுத்துட்டேன், ஆனா என்னப்பா ஏதோ பேரஞ்ச மாதிரி இப்படி அதிர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் கேட்க, தனத்துக்கிட்ட அங்க ஐஸ்வர்யா அங்க ஈஸ்வரி கிட்ட போன்ல பேசின எல்லாத்தையும் ஒட்டு கேட்டதை ஒண்ணு விடாம தனத்துக்கிட்ட சொல்ல, அப்பா நீங்க சொல்றத இப்ப அப்படியே போய் மாமா கிட்ட சொன்னா மாமா நம்பவா போறாரு? கண்டிப்பா நம்பவே மாட்டாரு, ஏதோ குடிகாரன் ஒளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு, நான் போய் சொன்னா ஆதாரம் இருக்கான்னு கேட்பாரு, அதனால ஆதாரத்தோட நாம போகணும்பா. என்ன என்ன தானே சொல்ற? ஆமாப்பா, நான் அப்பவே நினைச்சேன்ப்பா, இவ மாமா அக்கா கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே மாமாவை ஒட்டி ஒட்டி பேசுறதும் உரசி உரசி பேசுறதுமா இப்படியே தான் இருந்தா அந்த வீட்டில்,
அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி அக்காவை எப்படியாவது பிரிய வச்சுட்டு இவ கல்யாணம் பண்ணணும்னு முன்னாடியே திட்டம் போட்டுதான்ப்பா இதை எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்கா. அப்பா இதை விடவே கூடாது. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நாம கையும் களவுமா பிடிக்கணும். ஆதாரத்தோட சேது மாமா கிட்ட நாம காட்டணும்ப்பா. அது சரி தானோ? எப்படி தானோ? விடிஞ்சா அவங்க 2 பேருமே அழகரை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்களே. அதுக்கப்புறம் நம்மளால எப்படி நிரூபிக்க முடியும்? அப்பா இருங்கப்பா, அந்த ஐஸ்வர்யாவோட ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. என்ன சொன்னீங்க? அந்த ஈஸ்வரி தானே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததை நீங்கள் கேட்டேன்னு நானே அதை கண்டினியூ பண்ணுறேன்ப்பா. அந்த ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் குரல் மாற்றி பேச தெரியுமா என்ன? எனக்கு பேச தெரியாதா? அப்பா அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, வாங்க இப்படி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டியை அழைச்சிக்கிட்டு போய் தன்னோட ஃபோனை எடுத்து அங்கே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அந்த ஃபோன் கார்டையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஹலோ ஐஸ்வர்யா, நான் தான் ஈஸ்வரி ஆண்டி பேசுகிறேம்மா, என்னை மன்னிச்சிருமா. பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோனில் சார்ஜர் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்னோட இன்னொரு சிம் கார்டு நம்பர் இது, அதனால தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் ஆயிடுச்சேன்னு மறுபடியும் பேசலாமேன்னு போட்டேன். ஆமாம், உங்ககிட்ட நான் என்ன பேசிட்டு முடித்தேன்? அதான் ஆண்டி, நான் தான் தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து செல்லப்பாண்டி அங்கிளுக்கு ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நான் தமிழ்ச்செல்வி குரலில் பேசுனதை யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்கு. சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா கேட்க, ஐஸ்வர்யா அதை தான் பேசிக்கிட்டு இருந்தல, அதுக்குள்ளே மறந்துட்டேன். இங்கே பாரு, நீ மாட்டினாலும் சரி, இந்த ஈஸ்வரியையும் சித்ராவையும் தயவு செஞ்சு மாட்டி விட்டுடாத. ஆண்டி என்ன ஆண்டி அபசகுணமா நீ மாட்டினாலும் பரவாயில்ல, நான் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சுயநலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டி நீங்களும் சித்ராவும் அன்னைக்கு சொன்னதுனால தானே நான் தமிழ்ச்செல்வி குரலில் குரல் மாற்றி பேசினேன். இப்போ என்னமோ நான் மாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நான் மாட்டினாலும் பரவாயில்லையா ஆண்டி? சேது மாமாவை நீங்கள் தானே ஆண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க, என்ன ஆண்டி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா பேச, உடனே இங்கே தனமோ ஈஸ்வரி குரல்ல, அது வந்து ஐஸ்வர்யா, நீ மாட்டினாலும் நான் இருக்கல்ல, உன்னோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்றி மறுபடியும் சேது கூட சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? அதனால தான் நீ மாட்டினாலும் பரவாயில்ல, என்னையும் சித்ராவையும் மாட்டி விட்டுடாதுன்னு சொன்னேன். சரி சரி, நான் ஃபோனை வச்சுடட்டுமா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நீ தான் அந்த செல்லப்பாண்டிக்கு தமிழ்ச்செல்வி குரலில் பேசுனங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. பயந்து பயந்து வெளியே காட்டி கொடுத்துறாத, புரிஞ்சுதுல? சரிங்க ஆண்டி, நான் அப்படி பேசுனதை சொல்லவே மாட்டேன். காலையில் விடிஞ்சதும் சேது மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு நான் கிளம்புறேன், வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா அங்கே தனத்துக்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்க, தனமும் ஐஸ்வர்யா பேசின அத்தனையையும் ஒன்று விடாமல் தன்னோட ஃபோன்லையும் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஏமா தனம், சூப்பர்மா, நீயுமே அந்த ஈஸ்வரி மாதிரியே பேசி காட்டி அசத்திட்டியே. அப்பா என்னப்பா, இது கூட தெரியாதா? ஒரு குரல்ல மாத்தி பேசுறது என்ன அவ்வளவு கஷ்டமா என்ன? எனக்கும் குரல் மாத்தி பேச தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. இந்த ஒரு ஆதாரம் போதும். சேது மாமா காலையில அந்த ஐஸ்வர்யாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பும்போது இந்த இடத்துல ஒரு உண்மை வெளியே வரப்போகுது. வாங்கப்பா, இப்போதைக்கு இந்த ஆதாரத்தை நம்ம காட்ட வேண்டாம், எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனு தன்னோட அப்பா செல்லப்பாண்டியை அழைச்சிக்கிட்டு அங்கே போய் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் எப்பவும் போல இங்கே ஐஸ்வர்யா சேதுவை அழைச்சிக்கிட்டு கிளம்புறதுக்காக அழகரையும் தூக்கிட்டு இருக்க, அதே நேரம் அங்கே இருந்த சேதுவோ, அப்பத்தா கிளம்புறேன் அப்பத்தா, சொல்லப்போனால் நீயும் எங்கள் கூடயே கிளம்பி வரலாம். அடப்போட கூறு கெட்டவனே, நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, மரியாதை இல்லை இடத்துல நான் இருக்க மாட்டேன். நீ கிளம்பி போ, அழகரை பத்திரமா பார்த்துக்கோ, அடுத்த வாரம் அழகரை கொடுத்துட்டு மீனாட்சியை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் அங்கே செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு இங்கே தனம் வேக வேகமாக வெளியே வராங்க. ஏய் தனம், என்னடி மாப்பிள்ளை கிளம்பும்போது இப்படி அபசகுணமா நிற்க சொல்லிக்கிட்டு இருக்க? பேசாமல் உள்ள போ. அம்மா ஒரு நிமிஷம், இப்ப பேசலன்னு வச்சுக்கோ, எப்பயுமே இந்த உண்மை வெளியவே வராது. மாமா போறது தான் போறீங்க, இந்த ஆடியோவை கொஞ்சம் கேட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனம் அங்க ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரியோட குரல்ல பேசின ஆடியோவை அப்படியே தன்னோட செல்போன்ல இருந்து இங்க போட்டு காட்ட, அதை கேட்டு சேது தமிழ்ச்செல்வி கூட இருந்த அப்பத்தா வசந்தி செல்லப்பாண்டிக்குன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. என்ன தனம் இது? இது ஐஸ்வர்யா பேசுனதா? ஆமா மாமா, நேத்து ராத்திரி நீங்க இங்க குழந்தை கூட இருந்து சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும்போது அங்க குடிசைக்குள்ள இந்த ஐஸ்வர்யா ஈஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத அப்பா கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னாரு. எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட ஆதாரத்தோட நிரூபிச்சாதானே மாமா நீங்க நம்புவீங்க. அதனாலதான் என்னோட போன்ல இருந்து ஐஸ்வர்யாவுக்கு நானே ஈஸ்வரி ஆண்டி குரல்ல பேசி என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசியிருக்கேன்.
நீங்களே கேளுங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? தமிழ்ச்செல்வி அக்காவோட செல்போனை திருடி இதோ இருக்காளே இந்த ஐஸ்வர்யா, இவ தான் அந்த ஈஸ்வரி ஆன்ட்டி, சித்ரான்னு எல்லாருமே கூட்டு களவாணியா சேர்ந்து என் அக்காவுடைய வாழ்க்கையவே நாசம் பண்றதுக்காக என் அப்பா செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி அக்கா குரல்ல பேசி கடைசியில ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே இந்த ஐஸ்வர்யா தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உண்மையையும் அங்க தனம் போட்டு உடைக்க, இதை கேட்ட அந்த ரெக்கார்டையும் கேட்ட சேதுவுக்கோ பயங்கர கோபம் வந்து பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த அங்க ஐஸ்வர்யாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்கறாரு. ஏய் ஐஸ்வர்யா, என்னடி இதெல்லாம்? அப்போ நீதான் தமிழ்ச்செல்வியோட குரல்ல செல்லப்பாண்டி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனதா? சொல்லு, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கோபத்தோட கேட்க, மாமா மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, மாமா மாமா எல்லாமே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் மாமா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா தமிழ்ச்செல்வி உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்ல, அதனால தான் ஈஸ்வரி ஆண்டி எனக்கு திட்டத்தை சொன்னாங்க. எப்படியாவது தமிழ்ச்செல்வியை உங்ககிட்ட கெட்ட பேர் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தமிழ்ச்செல்வியை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு ஆசையில தான் மாமா இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட காலை பிடிச்சிக்கிட்டு இங்க ஐஸ்வர்யா கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. அடச்சி, என் காலை விடு, என் காலத்தோட கூட உனக்கு தகுதியே கிடையாது. எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்களே. இல்ல, இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சூட்கேஸை தூக்கி அப்படியே வெளியே விசிறி அடிச்சு அங்க ஐஸ்வர்யாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள. இனிமேலும் நான் அமைதியா இருக்க போறதில்ல. இன்னும் அந்த ஈஸ்வரி சின்னம்மா என் வாழ்க்கையில என்னென்ன பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. உங்க அத்தனை பேரையும் இப்பவே போய் நான் என் அப்பா கிட்ட சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்த கோவத்துக்கு அழகரை அங்க இருந்த வசந்தி கிட்ட கொடுத்துட்டு வேக வேகமா வீட்டை நோக்கி போறாரு.